அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எந்த கோவில் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருச்செந்தூர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். திருச்செந்தூர் கோவிலுக்கு வரும்போது சபரிமலை சீசன் அப்படின்றதுனால ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள்லாம் மாலை போட்டுட்டு எல்லா ஆறுபடை வீடுக்கும் போட்டுட்டு வருவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் திருச்செந்தூர் கோவில் போகும்போது அங்கே பக்தர்கள் கூட்டம் நிறையா இருந்தது. அவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. ஓம் சக்திக்கு போகிறவங்களும் சரி, அதே மாதிரி ஐயப்பன் கோவிலுக்கு போகிறவங்களும் சரி, ஆறுபடை கோவிலுக்கு போகிறவங்களும் சரி, நிறைய பேர் அவங்களோட கூட்டம் தான் இருந்தது. கோவில் சுற்றியும் பார்த்திங்கன்னா வேலையை செஞ்சிட்ருக்காங்க. கோவில் திருப்பணி நடக்குது. அப்புறம் மணிமண்டபம், அப்புறம் எல்லாம் பக்தர்கள்லாம் தங்குறதுக்காக ரூம்லாம் கட்டிகிட்ருக்குறாங்க. இந்த கோவில் ஏற்கனவே ஒரு சூப்பரான ஒரு கோவில். இந்த மாதிரி கட்டி ஃபுல்லாக முடித்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாமி பார்க்குறதுக்கு க்யூவில் நின்னோம். அந்த சைடு 300 ருபீஸ் சார்ஜரு. அப்புறம் இந்த பக்கம் பொது தரிசனத்தில் கூட்டமே இல்லை. நாங்கள் அதில் போயிட்டோம். நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போனாலும் அதே டைம் தான் ஆகுது, பொது தரிசனத்தில் போனாலும் அதே டைம் தாங்க ஆகுது. நம்ம மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நம்ம பொது தரிசனத்துலேயே போயிட்டு வந்துடணும். நாங்கள் அப்படி தான் போனோம். இங்கே பாருங்கள், கூட்டமே இல்லை. ஆனால் போக போக எல்லா இடத்துலையுமே சாமி தரிசனம் கருவறைக்குள்ளே போகும்போது எல்லாரையுமே ஒட்டுக்காக தான் விடுறாங்கங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கோவில் கோபுரம்லாம். கோவில் கோபுரத்தோட வேலையெல்லாம் நடைபெற்றுருக்குதுங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே வந்தோம் அப்படின்னா அப்படியே மனசு சாந்தமாக அந்த கடலை பார்த்துக்கிட்டு, மயிலெலாம் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு தூணுக்கிட்டேயும் ஒவ்வொரு மயில், மேலே கோபுரத்தில் மயில், எல்லா இடத்துலையுமே மயில் இருக்குது. மயிலை பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் கோவிலில், முருகன் கோவிலில் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும். மயில் பார்த்துட்டோம், முருகனையே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் உள்ளார நடந்து போக போக பாருங்கள், இதெல்லாம் பக்தர்கள் தங்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விட்ருக்குறாங்க. இது இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் யாரும் இதில் தங்கலை. இங்கே பாருங்கள், உள்ளாரெலாம் ஃபேனு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. திருப்பதியில் எப்படி பட்டிலாம் கட்டி அதில் பக்தர்கள்லாம் இருப்பாங்க, அதே மாதிரி இங்கேயும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
திருச்செந்தூர் கோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.